மகர ராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நம்ம பிப்ரவரி மாதத்தில் நம்ம பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, 1ஆம் தேதி கொஞ்சம் சிறு குழப்பம் வரும். அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதே போல் 2ஆம் தேதி நல்ல முயற்சி, வெற்றி, திருவினையாக்கும், அம்சமாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 3ஆம் தேதி புகழ், பெருமை, அனுகூல பிரவத்துலாபம் உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 4ஆம் தேதி ரொம்ப உடம்புக்கு அசதியாக இருக்கும். பரவாயில்ல, வீட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு போங்க, எந்த கோளாறுமே வராது. 5ஆம் தேதி நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறும், மேன்மை தரும், அனுகூலம் உண்டாகும், எந்த குழப்பங்களும் வராது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 6ஆம் தேதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் சிரமமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வெற்றி பெற்றலாம். குலதெய்வத்தை வழிபடுங்க, எந்த கோளாறும் வராது. 7ஆம் தேதி உங்களுக்காக ஒரு பாராட்டு காத்து கொண்டிருக்கின்றது. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்னைக்கு வெற்றி வருவீர்கள். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 8ஆம் தேதி உங்களுக்கு அழகான ஒரு நிலை, உயர்வு, அனுகூலம், சித்தியார்த்தம் எல்லாமே உண்டு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 9ஆம் தேதி உங்களுக்கு ஆதரவு, அனுகூலம், பிரவத்துலாபம், சித்தியார்த்தம், அனுகூலம் உண்டு. 10ஆம் தேதி உயர் பதவி, அனுகூலம், நிம்மதி, சந்தோஷம், அனுகூலம், பிரவத்துலாபம் எல்லாமே உண்டு. 11ஆம் தேதி நிறைவான ஒரு வாழ்க்கை, ஏதாவது ஒரு அனுகூலம் பெற்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தையிலையும் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் கடைசியில் குலதெய்வத்தை வணங்கிட்டு போனீங்கன்னா நல்லாயிரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் சளி, காய்ச்சல் தொல்லை, ஏதாவது தலைப்பாறை அப்படி ஏதாவது ஒன்று வரும். அதை தூக்கி குப்பையில் போட்டு ஒரு 2 மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி போனீங்கன்னா வெற்றி பெற்று வந்துடலாம். அதே மாதிரி 15ஆம் தேதி என்ன அப்படின்னா, ஏதோ நம்மளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு, பயந்துட்டோம், அரட்டி குளாரணுங்கன்னு சொல்ல ஒரு பயமெல்லாம் இருக்கக்கூடாது. தூக்கி குப்பையில் ஓட்டுப்பட்டு உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வணங்குங்க. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மகர ராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நாம் பிப்ரவரியில் பார்த்தோம். அதேபோல் நீங்களும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும் நம்ம பிப்ரவரி மாதம் நம்ம பார்க்குறோம். 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களே, கொஞ்சம் செலவு இருக்குது, வீட்டுக்கு செலவு இருக்குது. அந்த செலவுகளை பார்த்து சிக்கனமாக செயல்பட்டு அதில் வெற்றி பெறுங்க. 2ஆம் தேதி நல்ல நன்மை, அனுகூலம், பிரவத்துலாபம், செல்வ கடாட்சம் எல்லாமே உண்டு. 3ஆம் தேதி அன்பு, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4ஆம் தேதி ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் நீங்கள் அறிவுரை சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பண வரவு, பட்டம், புகழ், செல்வாக்கு ஏதாவது ஒரு வரவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சந்தோஷம். 6ஆம் தேதி சாந்தமாக இருந்து சில காரியங்களை வெற்றி பெற செய்வீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பயப்பட வேண்டாம். 7ஆம் தேதி பாருங்கள், உங்களுக்கு நிறைய லாபம் வரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா நல்ல ஒரு அனுகூல பிரபத்துவ செல்வாக்கு, ஒரு செல்வ கடாட்சம் எல்லாமே உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 9ஆம் தேதி பாருங்கள், ஏதாவது ஒரு சிக்கல் வண்டி வாகனங்கள்லையோ இல்லை வீட்டிலையோ சண்டையோ மன கஷ்டமோ வரும். அதை ஆண்டவனை குலதெய்வத்தை வழிபாடுங்க, சரியாக வந்துடும். 10ஆம் தேதி பாருங்கள், ரொம்ப மன கவலையோடு இருப்பீங்க. ஆனால் மன கவலையாக இருந்தாலும் அந்த இறைவனை வழிவிட்டிங்கன்னா அந்த கவலையெல்லாம் போயிடும். சந்தோஷமாக இருங்க. 11ஆம் தேதி யோகம் உண்டு, செல்வாக்கு உண்டு, அனுகூலம் உண்டு, பிரபத்துவ லாபம் உண்டு. 12ஆம் தேதி பாருங்கள், இன்பம், சந்தோஷம், இன்னற வாழ்வு, சுகமான வாழ்வு எல்லாமே கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 13ஆம் தேதி பாருங்கள், வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக எந்த காரியத்திலையாவது ஒரு வெற்றி பெற்று பெருநிலை அடைவீங்க. 14ஆம் தேதி உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வணங்க போவீங்க. இல்லாட்டி கருப்பர், அம்மன் இப்படி ஏதாவது ஒரு சாமியை வணங்கிட்டு எங்கே வேணாலும் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 15ஆம் தேதி பாருங்கள், உங்களுக்கு அருமையான தெளிவான வாழ்க்கை எல்லாமே அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலிருந்து நான் 15ஆம் தேதி வரையும் பிப்ரவரி மாதத்தில் நாம் பார்த்தோம். நீங்களும் நலமாக வாழ வேண்டும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும் நம்ம பிப்ரவரி மாதம் உங்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் தேதியில் என்ன அப்படின்னா ஒரு பெரிய எதிர்ப்பு வரும். நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகளை பண்ணிட்டீங்கன்னா அந்த எதிர்ப்பு வரும். அதனால் அந்த தவறுகளை செய்யாமல் கரெக்டாக இருந்து செயல்படுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயம் வரும். உங்கள் மேலே ஒரு பழிச்சொல்லோ ஒரு பயமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு குறை கொண்டு பேசுவாங்க. அந்த குறை கொண்டு பேசாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். 3ஆம் தேதி உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி, அனுகூலம், பிரபத்துவலாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் தேதி நேர்மையாக இருந்து கரெக்டாக என் பிள்ளை எதுவும் செய்யலை, இவர் சரியாக தான் இருக்கார் ஆஃபீஸில் எல்லாமே சொல்லி நல்லா பேர் எடுப்பீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆம் தேதி முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் வெற்றி பெற்று பெரிய நல்ல உயர்வீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் தேதி பாருங்கள், பெரிய சாதனை படைப்பீங்க. இல்லாட்டி புகழ், பட்டம், அனுகூலம், சித்தியார்த்தம் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆம் தேதி பாருங்கள், கொஞ்சம் செலவுகளை செய்து விடாதீங்க. செலவு செஞ்சீங்கன்னா அந்த காசு வீணாக போயிடும்.
அது வந்து அர்த்தத்தோடு செயல்படுங்க. ஆனால் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு நல்ல மேன்மை தரும். உடம்புல ஆயுள் ஆரோக்கியம் வரும். அனுகூல பிராப்தம் தரும். 9ஆம் தேதி பாருங்கள், வீட்டில் வந்து உங்களை வந்து எல்லாரும் எது எதுன்னு பேசியிருந்தாங்கனாலும் வந்து பொண்டாட்டி பிள்ளை நம்ம சொந்த பந்தத்துல கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் அது வந்து 9ஆம் தேதி நல்லா பாச நேசமாக பகிர்ந்து எல்லாமே செயல்படுவீங்க. 10ஆம் தேதி வந்து எதாவதுக்கு வந்து பயந்துடக்கூடாது எதுக்குமே. ஏதோ வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். அதனால் பயந்து மனச்சஞ்சலம் ஏற்பட்டு அதில் மனக்கவலை ஏற்பட்டுறக்கூடாது. இறைவனை வழிபடுங்க, சரியாயிரும். அதே மாரி 11ஆம் தேதி வந்து என்ன அப்படின்னா, நெறைய உங்களுக்கு எதிர்ப்பு வரும்யா. ரொம்ப கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எத பார்த்தாலும் உங்களுக்கு வில்லங்கமா வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். 12ஆம் தேதி ஏதோ ஒரு பெரிய பொருள் மேல ஆசைப்பட்டுருப்பீங்க. ஆனா, அந்த ஆசைப்பட்ட பொருள் கண்டிப்பா நீங்க வாங்கியே தீருவீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 13ஆம் தேதி உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அனுகூல பிராப்தம் உண்டு. பயப்பட வேண்டாம். 14ஆம் தேதி ஓய்வு எடுப்பீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க. இல்லாட்டி எங்கேயாவது போறத வந்து அப்படியே குறைச்சுக்கிட்டு வீட்லயே வந்து இருந்துக்கிட்டு, அப்படியே ஒரு வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும். ஆனா வந்து 15ஆம் தேதி பெரிய